நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோவுட், பேரழிவும் அதோட பின் விளைவுகளும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எதெல்லாம் பேரழிவாக இருந்துச்சு அப்படின்றது, ஹோலோகாஸ்ட் அப்படின்னா என்ன, அண்ட் அதனோட ஃபாலோவுட், இது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஹோலோகாஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். த வேர்ட் ஹோலோகாஸ்ட் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த ஜீனோசைட் அப்படின்றது இனப்படுகொலை அப்படின்றது. ஜீனோசைட் ஆஃப் எ நியர்லி 6 million Jews by the German during the Second World War II. என்ன செய்கிறது, ஹோலோகாஸ்ட் அப்படின்றது 6 million Jews வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு இனத்து மக்களை மட்டும் என்ன செய்கிறது, குறி வச்சு அவங்கள கில் பண்ணுறது. அது மாதிரி ஜெர்மனியில் நடந்திருக்கு. இதை தான் ஹோலோகாஸ்ட் அப்படின்றோம். அண்ட் anything the Jews was one of the main items on the political agenda of Hitler and Nazis. என்ன செய்கிறாங்க, ஜூஸ் வந்து ஹிட்லர் வந்து ரூல் பண்ணும்போது இந்த நாசிஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னது, அரசியல் அறிவிப்பிலே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க, ஜூஸ் வந்து இருக்கக்கூடாது இந்த இதில் அப்படின்னு. ஹிட்லர் வாஸ் ஏபிள் டு பிளே த anti-Jews feeling, anti-Semitians which were common in Germany and in fact throughout the யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையுமே யூதர்கள் அப்படின்ற மக்கள் வந்து காமன் பீப்புள் ஜெர்மனிலையும் இருந்தாங்க, யூரோப்லையும் இருந்திருக்காங்க. Jews was scattered all across Europe and many had became the prominent in business, in performing arts and the professional field. என்ன செய்கிறாங்க, நிறைய யூத மக்கள் வந்து ஸ்கர்ட்டட் அப்படின்றது சிதஞ்சு இருந்தாங்க, ஒரு பகுதி ஒவ்வொரு பகுதியிலையும் நிறைஞ்சிருந்தாங்க. யூரோப்பில் நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க, ஆர்ட்டு பெர்ஃபார்மிங் ஆர்ட் கலையில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அண்ட் money lending was a major business activity among the Jews and this strengthened the prejudice against them. என்ன சார், மணி லெண்டிங் அப்படின்றது வட்டிக்கு பணம் கொடுப்பாங்கல்ல, அவங்கள தான் மணி லெண்டிங், கடன் கொடுப்பவர்களாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்ட்ரென்தன்டு அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்காக இப்படி செஞ்சுருக்காங்க, இருந்திருக்காங்க, மணி லெண்டிங் கொடுக்குறவங்களா இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து தடுக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஜூஸை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் பிளே த மெர்ச்சன்ட் ஆஃப் வென்ஸ். ஷேக்ஸ்பியர் வந்து ட்ராமா ஒரு வந்து என்னது ரைட்டர், அவர் வந்து எழுதியிருக்காரு மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் வென்ஸ் அப்படின்றது. கியர்லி டெபிட்ஸ் ஆஃப் த டிஸ்லைக் அண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆஃப் ஜூஸ் அமாங் த பீப்புள். அவங்களோட அந்த ஜூஸை வந்து அவங்களோட நடவடிக்கைகள் அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத பற்றி மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் வென்ஸ் அப்படின்ற ஒரு நாடகமாக அவர் எழுதியிருக்காரு. ஹாலோகாஸ்ட்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கிச்சு, இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோவுட். ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர் த ஜூஸ் வேர் பெர்சிக்யூட்டட் இன் மெனி வேஸ். என்ன செய்கிறாங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஹிட்லர் இருந்தப்படியில் ஜூஸை வந்து என்ன செஞ்சாங்க, வெறுத்து பெர்சிக்யூட்டட் அப்படின்னா என்னது, அவங்கள ஹேட் பண்ணுறது. தே வேர் deprived ஆஃப் their civil rights, their properties were confiscated and many were confused to the கெஸ்ட் ஹவுஸ். என்ன செய்கிறாங்க, கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ரகசிய அறை இருக்குது, அதன் மூலமாக அவங்கள வந்து அடைச்சி வச்சு என்ன செய்கிறாங்க, கில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த ரைட்ஸ் உரிமைகள் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, அவங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஈவென்ச்சுவலி த நாசி கேம் அப் வித் த நோஷன் ஆஃப் த ஃபைனல் சொல்யூஷன் விச் வாஸ் exterminate of the Jews completely. The Nazi party இருக்கிற வரை என்ன செய்ய முடியல, இதுக்கு ஃபைனல் சொல்யூஷனே இல்லாமல் இருந்துச்சு. ஜூஸ் வந்து என்ன செஞ்சாங்க, வன்கொடுமையாக கொல்லப்பட்டிருக்காங்க. யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை பிரகடன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோலோகாஸ்டோட விளைவாக இதை கொண்டுட்டு வர்றாங்க. In the aftermath of the Holocaust, the UNO in its chapter pledged to promote the universal respect for the observance of human rights and fundamental freedom for all without distinctions to race, sex, language and religions. என்ன செய்கிறாங்க,
ஹோலோகாஸ்ட் அப்படின்றது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யுஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் ஒரு சாப்டரில் சைன் பண்ணுறாங்க, பிளட்ஜ் பண்ணுறாங்க, எல்லாரும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. என்ன உறுதிமொழினா, எல்லாரோட மனித நேயம் மனித உரிமை வந்து என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். அது எந்த பீப்புளாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ரேஸு பீப்புள், செக்ஸு, லாங்குவேஜ், ரிலியன்ஸ் எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு உரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. The UN efforts to protect human rights on the global basis resulted in the constitutions of UN Commission on Human Rights. UN வந்து இந்த சிறப்பாக செய்யக்கூடிய அந்த இதை குளோபல் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு UN கமிஷன் அப்படின்ற ஒரு மூலமாக ஹியூமன் ரைட்ஸை கொண்டுட்டு வராங்க. A committee constituted under its auspices was chaired by எலினோர் ரூஸ்வெல்ட். இது வந்து யார் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ரூஸ்வெல்ட்டோட ஒய்ஃப் வந்து எலினோர் ரூஸ்வெல்ட் வித் ஒய்ஃப் ஆஃப் லாஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட். ஃப்ராங்க்லினோட மனைவி பேர் தான் எலினோர் ரூஸ்வெல்ட். இவங்க தான் இதை கொண்டு வராங்க. த மெம்பர் ஆஃப் த கமிஷன்ஸ் இன்க்ளூடட், இதில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்கன்னா, சார்லஸ் மாலிக் ஆஃப் லெபனான், பிசி சாங் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் சைனா, ஜான் ஹம்பேரி ஆஃப் கனடா அண்டு ரெனி குசைன் ஆஃப் ஃப்ரான்ஸ். இவங்கெல்லாம் இதில் மெம்பராக இருக்காங்க. யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க? சார்லஸ் மாலிக் ஆஃப் லெபனான் அப்படின்றதுல இருந்தும், பிசி சாங் சைனாவில் இருக்கக்கூடியவர், ஜான் ஹம்பேரி அப்படின்னு கனடாவில் இருக்கக்கூடிய, ரெனி ஹசீன் அப்படின்றவர் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியவங்க மெம்பராக இருக்காங்க. த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். இது வந்து ஒரு உண்மையான என்னது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை சட்டம் அப்படின்றது நிறைவேற்றப்படுது. The Universal Declaration of Human Rights set forth fundamental human rights in 30 articles. எதில் வருது இது? எத்தனாவது ஆர்டிக்கலில் வரக்கூடிய சட்ட வரையில் 30வது இதில் வரக்கூடியது. The UN adopted this historic charter on 10th December 1948. The UNO வந்து இந்த சார்ட்டரை எப்போ கொண்டுட்டு வராங்கன்னா 10th December 1948. This day 10th December is observed globally as Human Rights Day. அதனால தான் மனித உரிமை சட்டம் அப்படின்றத 10th December கொண்டுட்டு வரோம். நம்ம வந்து மனித உரிமை சட்டம் அப்படின்றத எப்போ கொண்டுட்டு வராங்க? 10th December. Professions of some 90 nations constitution since 1948, according to the Franklin and Eleanor Roosevelt Institute in New York, can traced to this declaration. Among the எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இதில் 90 நேஷ்னல் கான்ஸ்டியூஷனில் இந்த ஹியூமன் ரைட்ஸை வந்து பிரகடனத்தை ஏற்றுக்கிறாங்க. அதுவும் யாரோட தலைமையில்? எலினோர் ரூஸ்வெல்ட் இன்ஸ்டிடியூஷன் இன் நியூயார்க் மூலமாக இதை வந்து டிக்ளரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? பர்த் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலோட பிறப்பிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். A major outcome of Holocaust was the creations of the state of Israel, a homeland for a Jews. அந்த ஹோலோகாஸ்ட் முடிஞ்ச அந்த பேரழிவு நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நகரம் உருவாகுது. இது வந்து யாரோட ஹோம்லேண்ட்? மதர்லேண்டாக இருக்குது, ஜியூஸோட மதர்லேண்ட் ஆகுது. While this was historically the original of home of the Jews during the Roman times, ரோமியர்கள் வசிக்கும் போதே இது வந்து ஹிஸ்டாரிக் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த இடமான ஜூஸ் பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ரோமானியர்கள் இருக்கக்கூடிய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மூலமாக தான் எந்த சிட்டி வந்து வளர்ச்சி அடையுது? இஸ்ரேல் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து உருவாகுது. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இது வரைய இந்த பர்த் ஆஃப் இஸ்ரேல் வரைய நம்மளோட சாப்டர் ஓவர் ஆகிருக்கு. இந்த நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர் 3.3லேருந்து நம்மளுக்கு இதெல்லாம் ஒமிட்டட் போர்ஷன், ரெடியூஸ்டு போர்ஷனில் வரக்கூடியது. அதனால் இந்த பாயிண்ட் இந்த இதெல்லாமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே இதெல்லாமே ஜென்ரல் அசம்பிளி, லீக் ஆஃப் இது யுனைடெட் நேஷனை பற்றி வரக்கூடியது, அந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து வேண்டாம். இது ஃபுல்லாகவே என்னது நம்மளுக்கு ஒமிட்டட் போர்ஷனில் வரக்கூடியது. அதனால் நம்ம எது வரைய முடிச்சிருக்கோம்? பர்த் ஆஃப் இஸ்ரேல் வரைய நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், நானுமே வரக்கூடிய வீடியோஸில் எதெல்லாம் வந்து
போர்ஷன்ஸில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஓகே, நவ் டேக் யுவர் புக் பேக் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வென் டிட் ஜப்பானீஸ் formally sign after the 1945? When did the Japanese formally sign off their surrender? எப்போ வந்து சரண்டர் ஆனாங்க ஜப்பானீஸ்? 2nd September 1945. மார்க் பண்ணிக்கோ எல்லாரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Who instated the formation of League of Nations? Option C, Woodrow Wilson. Option C, Woodrow Wilson. At the fourth question, where was the Japanese Navy defeated by US Navy? Option B, Battle of Midway. Option B, Battle of Midway. Fourth question, where did the US drop its first atomic bomb? Option C, Hiroshima. Option C, Hiroshima. Next question, who were mainly persecuted by Hitler's? Option D, Jews. Option D, Jews. Which Prime Minister of England who signed the Munich Pact with Germany? Option A, Chamberlain. Option A, Chamberlain. Next question, when was the Charter of UN signed? இந்த கொஷின் நம்மளுக்கு கிடையாது. இந்த கொஷின் நம்மளுக்கு omitted portionல இருக்குது, இது கிடையாது. நெக்ஸ்ட் fill up பாருங்க. Filling the blanks. Hitler attacked dash which was the demilitarized zone. At Rhineland, R-H-I-N-E-L-A-N-D, Rhineland. Next one, the alliances between Italy, Germany and Japan is known as Rome, R-O-M-E, Rome. Berlin, B-E-R-L-I-N, Berlin. Tokyo, T-O-K-Y-A, Tokyo. Axis, A-X-I-S, Rome, Berlin, Tokyo, Axis. Next question, Dash started the Lend-Lease program? Roosevelt. Or who started the Lend-Lease program? Roosevelt. R-O-O-S-E-V-E-L-T, Roosevelt. Fourth question, Britain Prime Minister Dash resigned in 1940? Chamberlain, C-H-A-M-B-E-R-L-I-N, Chamberlain. Dash is devices used to find out the enemy aircraft from a distance? Radar, R-A-D-A-R, radar. Next பாருங்க, choose the correct statement. Assertion, President Roosevelt released that United States had to change its policy of isolations. He started a program of Lend-Lease 1941. இதில் ரெண்டுமே கரெக்டு. ஸோ both A and R are correct. Both and A are correct. Next match மார்க் பண்ணுங்க. Billy Grigg, that means Lightning War. Royal Navy, Britain. Lend-Lease, Roosevelt. Volga, Stalingrad. Kadal Canal, it's a Solomon Island. Billy Grigg's lightning strike. Royal Navy, Britain. Lend-Lease, Roosevelt. Volga, Stalingrad. Kadal Canal, Solomon Island. Listen students, answer the following question briefly. நம்மளுக்கு 6 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கொஷின் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், இது மட்டும்தான் நம்ம போர்ஷனில் இருக்கக்கூடியது. 3 கொஷினுமே ஆல்ரெடி வி மார்க்டு.
ஓகேவா. 4, 5, 6 வந்து நோ நீடு. இந்த 4, 5 கொஷின் வந்து நம்மளுக்கு ஒமிட்டட் ரெடியூஸ்டு சிலபஸில் வராது, அதனால் இது வேண்டாம். அது மாதிரி டீட்டெயில் 1 பாருங்கள். ஆன்சர் இன் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஷின் நம்ம படிச்சிருக்கோம். அனலைஸ் த எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 படிச்சிருக்கோம். செகண்ட் கொஷினை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு மேப்பு பாருங்கள். மார்க் த ஃபாலோயிங் ஆன் த அவுட்லைன் மேப், வேர்ல்டு மேப். அதில் ஆக்சிஸ் பவர்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்தோம். ஆக்சிஸ் பவர் கண்ட்ரீஸ், அலைடு பவர் கண்ட்ரீஸ் மார்க் பண்ணியிருக்கணும். ஹிரோஷிமா, நாகசாயி, ஹவாய் ஐலாண்ட், மாஸ்கோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ. இதையும் நீங்கள் வேர்ல்டு மேப்பில் மார்க் பண்ணி புக் நோட்டில் என்ன சொல்லியிருக்கேன், பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லோரும் பேஸ்ட் பண்ணியிருக்கணும். திஸ் வீக், இந்த வீக் உங்களுக்கு சாட்டர்டே சோஷியல் வீக்லி டெஸ்ட்டு. இதுக்கு இந்த லெசன் 3rd லெசனை ஃபுல்லாக தரோவாக படிச்சிருக்கணும், இன்க்ளூடிங் மேப்பையும் பார்த்துருக்கணும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் லெசன். Thank you. Take care.